தமிழ்நாடு அரசியல்ல இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு செம மாசான திருப்பம் நடக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டோட புது முதல்வர் ஜோசப் விஜய் அவரோட அதிரடி ஆட்டத்தை பயங்கரமா ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா திமுகவோட முக்கிய தலைவங்களை குறி வச்சு ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு ரகசிய பிளான கையில் எடுத்திருக்காராம். இந்த விஷயம் இப்போ தலைமை செயலக வட்டாரத்துல லீக் ஆகி மொத்த அரசியலையே உலுக்கிட்டு இருக்கு. இந்த அதிரடி பிளான் படி போன திமுக ஆட்சியில பவர்ஃபுல்லான துறைகள்ல இருந்த 5 to 6 முன்னாள் அமைச்சர்கள் எப்ப வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பயங்கரமா பேசிக்கிறாங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்துல விஜய் பேசும்போது ஊழல் பண்ணவங்க யாரா இருந்தாலும் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. சொன்னபடியே இப்போ அந்த எலெக்ஷன் பிராமிஸை காப்பாத்த பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏதோ அவசரத்துல எடுக்கிற முடிவு கிடையாது. லீகல் டீம் கூட சேர்ந்து ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த புது கவர்மெண்ட் களத்துல இறங்கியிருக்காங்க. குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை அப்புறம் கரண்ட் டிபார்ட் நடந்ததா சொல்லப்படுற ஊழல்களுக்கு சட்டப்படி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ரெடி பண்ற வேலைங்க ரொம்ப சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல எந்த தப்பும் வந்துடக்கூடாதுன்னு பக்கா ஆதாரங்களோட இந்த வேட்டையை ஆரம்பிக்க முதல்வர் விஜய் அவரோட ஸ்பெஷல் டீமுக்கு ஆர்டர் போட்டிருக்காராம். இந்த நியூஸ் வெளியானதுல இருந்து திமுக சைட்ல பயங்கர டென்ஷனும் பதற்றமும் தொத்திக்கிச்சு. ஏற்கனவே அதிமுகவுல இருந்து நிறைய பேர் விஜய் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்க இந்த டைம்ல திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்ற நியூஸ் அந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. சீனியர் ஜேர்னலிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த சில நாள்ல இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் நிஜமாவே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய புயலையே கிளப்புன்னு சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல தன்னோட கிரிப்பை காட்ட விஜய் ஊழல் விஷயத்துல இவ்ளோ சீரியஸா இருக்கிறது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. எது எப்படியோ மிட் நைட் வரைக்கும் நடக்கிற மீட்டிங்ஸ், ரகசிய லிஸ்ட், லீகல் டிஸ்கஷன்ஸ்னு கவர்மெண்ட் மிஷினரி இப்போ சம ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த 5 முன்னாள் அமைச்சர்கள் யாரு? அடுத்த சில நாட்கள்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நடக்க போற அந்த பெரிய ட்விஸ்ட் என்ன? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.